ஹலோ மக்களே, வெல்கம் டு டெய்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது நிஜமாவே காவேரி விட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவங்களுடைய நடந்துக்கிற அந்த விதத்தெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக காவேரி விட்டு போக மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி நட்பாசம் வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே மாறி மாறி மற்றவங்க கிட்ட வந்து கிளியராக உள்ள என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. பட் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது அப்படியே சொதப்பிடுறாங்க. ஸோ இன்னைக்கு டைலாக்ஸ்லாம் கூட அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ரெண்டு பேரும் பேசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் காவேரி கேட்பாங்க இல்லையா, நீங்கள் மட்டும்தான் ஹீரோ, நான் காமெடி பீஸா அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணது தான், கண்டிப்பாக உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகாது, பட் கண்டினியூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ மீண்டும் மீண்டும் விஜய் சொல்ல வந்ததை கிளியராக அங்கே வந்து காவேரிக்கு புரிய வைக்கல. அதே மாதிரி காவேரியுமே வந்து தெளிவாக என்ன தான் நினைக்கிறாங்க, ஐ மீன் எந்த அளவுக்கு அவங்க ஃபீலிங்கில் இருக்காங்கன்றதை புரிய வைக்கல. பட் இது விஜய்க்கு புரியணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் என்ன பண்ணுறது, டீம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு இன்டென்ஷனோட பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். பட் இருந்தாலுமே விஜய் சொன்ன விஷயம், கழுத்தில் நான் கட்டினது ஸ்ட்ராங்காக தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது காவேரி வந்து அதுக்கான வேலிடிட்டி பீரியட் தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது கூட அதுக்கு வேலிடிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் விஜய். பட் அதை வந்து அவர் அங்கே பண்ணலை. ஸோ வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் உரிமை இருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கி அந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க எல்லாத்தையும் காவேரி வந்து அங்கே கங்கா கிட்ட கொட்டினாங்க. ஸோ நான் தான் அவரை பேசவே விடலை, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி என் மூஞ்ச மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே என்ன இருந்துச்சு, என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத தெளிவாக கங்கா கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் தான் அவரை பேசவில்லையோ அக்கா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கங்காவே வந்து காவேரி மேலே பொறாமையாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே ரெண்டு பேருக்கும் அவ்வளோ லவ் இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீரியட். அண்ட் மெயினாக வந்து எனக்கு ஈகோ அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து நான் என்ன பேசினேன்னே தெரியாமல் பேசிட்டேன் வெண்ணிலாவை பற்றி அப்படின்னு கங்கா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கே ப்ரெடிக்ட் பண்ணது தான் அந்த பிடிஎஸ் வச்சு கண்டிப்பாக கங்கா அண்ட் அவங்க அம்மாவோடைய அந்த கான்வர்சேஷன் வரும் டெய்லர் ஷாப்பில் அப்படின்னு சொல்லி இனிமேல் அம்மாவுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோமோ கண்டென்ட் இன்னைக்கு எபிசோட்லேயே வந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் சீன் ஃபுல்லாக லாஸ்ட் ஒரு 4 minutes வந்து அவங்க 3 பேரோட கான்வர்சேஷன் தான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணேன், நைட்டு வந்து விஜய் அண்ட் காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது கை வலிச்சிச்சு அண்ட் அந்த நெத்தியில் வந்து பிளாஸ்டர் இருந்துச்சு. பட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பிளாஸ்டரையும் காணும், கையிலையுமே எதையுமே காணும். ஸோ அதுக்குள்ளே சரியாயிடுச்சா அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல். அண்ட் அது நெத்தியில் அடிபட்டுச்சு இல்லையா, அதுக்கான ஒரு தழும்பு கூட இல்லாத மாதிரி, எப்படி சொல்கிறது, அடுத்த நாளே எப்படி கம்ப்ளீட்டாக குணமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்தோம், அந்த ஆக்சிடென்ட் சீனை வச்சு நிறையா கேர் பண்ணுற மாதிரி சீனெல்லாம் கொண்டு வருவாங்கன்னு. பட் டீம் எதுவுமே வந்து நமக்கு அது தரல, அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். ஸோ இது இல்லாமல் ஒரு சைடு இருக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் வந்து அடுத்த எபிசோடுக்கான ப்ரிவ்யூ. ஸோ நாளையும் போடலை, ஏன்னா டியூஸ்டே வெனஸ்டே மகாநதி ஃபேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரியல் கிடையாது, இனிமேல் தேர்ஸ்டே தான் சீரியல் இருக்குது. விஜய் வந்து கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி காவேரி கிட்ட வந்து உங்ககிட்ட பேசணும், உன் வாய்ஸை கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோவமாக இருக்க மாதிரி புருஷனை இரிட்டேட் பண்ணுறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்கு வந்து அவங்களே மாரி ஒரு சிரிப்பு, அதையும் சார் கண்டுபிடிச்சி சிரிக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கரெக்டாக இது எல்லாத்தையும் விட நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயம் இருந்துச்சு. ஸோ சேம் காஸ்டியூமில் தான் இருக்காங்க இல்லையா காவேரி. ஸோ அன்னைக்கே, அதாவது இந்த எபிசோடோட கண்டினியூவேஷன்லேயே நம்ம கேர்டேக்கர் வந்து வந்துடுறாங்க. ஏன்னா பின்னாடி வெண்ணிலாவை அந்த கேர்டேக்கர் தான் பார்த்துக்கிற மாதிரி சீன்ஸ் வந்து இருக்கு. இது ஒரு மன அமைதியை நமக்கு கொடுத்தாலும் பிடிஎஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து ஒரு படபடப்பிலே தான் டீம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக பரவாயில்ல, இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் நாளாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு காவேரியோட கான்வர்சேஷன்ல பார்க்கும்போது தான் எனக்கு வந்து காவேரி எப்படி விட்டு போவாங்கன்னு தோணுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். நிஜமாவே நான் வந்து அந்த பிரிவாங்க செப்பரேஷன் இருக்குன்னு எனக்கு தோணலை. பட் இவங்க ஷேர் பண்ண அந்த பிடிஎஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பிரியாம இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. பார்க்கலாமா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரோமோ கண்டென்ட்டே ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நாளை மறுநாளும் இன்னொரு ப்ரோமோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.